ஹலோ கைஸ், வெல்கம் இன் மை சேனல். என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்மங்களூர் விலாக். இந்த ட்ரிப்பை நாங்கள் ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர்ஸில் தான் புக் பண்ணி போயிருந்தோம். மான்சூன் சீசனில் ட்ரிப்பு போக பெஸ்ட்டு பிளேஸ் சிக்மங்களூர். இந்த ரூம் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. நமக்கு பேக்கேஜோட டீட்டெயிலாம் உங்களுக்கு வீடியோவோட எண்ணில் ஷேர் பண்ணுறேன். ட்ரிப்பு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் பிஃபோராகவே முன்னாடி நாள் நைட்டே அங்கே போயிட்டோம். அந்த நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக தான் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தது எங்கள் ரூம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்காவோட ரூம். சிக்மங்களூர் கால்ட் தி காஃபி லேண்ட் ஆஃப் கர்நாடகா. அடிவாரத்தில் ஊர் இருக்குது, மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் தான் இருக்குது. நாங்கள் மான்சூன் சீசனில் போயிருந்தோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கே க்ளவுட்ஸு மிஸ்ட்டு ஃபுல்லாகவே அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தது. வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எப்போ மழை பெய்யும், எப்போ காற்று பயங்கரமாக அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் தேவிரம்மா கோவில். இந்த கோவில் மார்னிங் 9 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். மறுபடியும் ஈவினிங் 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கோவிலுக்குள்ளே வெஸ்டர்ன் ட்ரெஸ் நாட் அலவுடு. அதனால் நாங்கள் உள்ளே போகல, வெளியே மட்டும் கொஞ்சம் வீவ்ஸை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெயின் கோட் அங்கே போட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோடு ஓகேவாக தான் இருக்கும். நம்ம மலை மேலே போக போக பார்த்திங்கன்னா ரோடே இருக்காது, ஒரு ஆஃப் ரோடு தான் இருக்கும். அங்கே போகிற வழி ஃபுல்லாகவே க்ரீனிஷாக சினட்டிக்கான வியூஸோடு தான் இருந்தது. இந்த பிளேஸ் வரைக்கும் தான் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் நம்ம போக முடியும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க அங்கே வச்சுருக்க ஓப்பன் ட்ரக்கில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செகண்டாக எந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பே ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இந்த ஹெப்பே ஃபால்ஸ் கெம்மங்குண்டியில் இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹில்ஸாக தாங்க இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹில்ஸ் தான். த்ரீ கிலோமீட்டர்ஸ் இந்த ஓப்பன் ட்ரக்கில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஹெப்பே ஃபால்ஸுக்கு போனோம். இந்த இடம் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால இங்கே ஒரு மான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொன்னார். அதனால் நாங்கள் எல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடம் உங்களுக்கு செகண்ட் செக் போஸ்ட்டு. இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். ஒரு 750 meters இருக்கும் டிஸ்டன்ஸ். அவ்வளோ தூரம் நம்ம வாக் பண்ணி தான் உள்ளே அந்த ஹெப்பே ஃபால்ஸாக பார்க்க போகணும். இந்த இடத்துல கீழே உங்களுக்கு அட்டைப்பூச்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் கவனமாக ஸ்லோவாக பார்த்து தான் போயிட்டு இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி கனெக்டிங் ரிவர்ஸை நம்ம நிறையா பார்க்கலாம். நாங்கள் அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் ரெயின் கோட்டை கழட்டவே இல்லை, ரெயின் கோட்டோடையே தான் இருந்தோம். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மெமரிஸை கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். லஞ்சு முடிச்சுட்டு கெம்மங்கண்டியில் இருக்கிற ஜெட் பாயிண்ட்டை பார்க்க தான் கிளம்பி போனோம். இந்த ரோடுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஆஃப் ரோடாக தான் இருக்கும். இந்த பிளேஸ் மிஸ்ட்டு ஃபாகோட ஒரு சீனட்டிக் பிளேஸாகவே இருந்தது.
என்னதான் இந்த கிளைமேட் இப்படி இருந்தாலும் நமக்கு இந்த கிளைமேட் வந்து புதுசு அப்படிங்கிறதுனால இந்த கிளைமேட்டையும் வந்து நம்மளால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஜெட் பாயிண்ட் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மிஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே வரதை வந்து நம்மளால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. கெம்மங்குண்டி பீக்கை பார்க்க போகும்போது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு வந்து எங்கள் வெஹிக்கிளை கவர் பண்ணிடுச்சு. ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வெஹிக்கிள்லேருந்து இறங்கலை. ரொம்ப ஃபோர்ஸாக காற்றடிச்சிட்டு இருந்ததுனால இறங்கலை. அப்படியே ஒரு சில வீடியோஸ் மட்டும் எடுத்தோம். நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. இந்த ட்ரிப்பை நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, செகண்ட் டே பேக்கேஜில் உள்ள பிளேசஸை வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்த்துடலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப லாங்கில் இருந்த பிளேசஸ்ஸு. ஃபஸ்ட் டே உள்ளது வந்துட்டு செகண்ட் டே பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். பேக்கேஜ் காஸ்ட்டு வந்துட்டு மினிமம் 6 மெம்பர்ஸில் சிங்கிள் பர்சனுக்கு 4250. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days வந்து டே, 1 night ஸ்டே. ஃபஸ்ட் டே ஆஃப்டர்நூன் லன்ச்சு, ஈவினிங் டீ ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னர் இந்த பேக்கேஜில் வந்துடும். செகண்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லன்ச்சு நமக்கு இந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் மழை இல்லை. இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் எங்களால் கேம்ப் ஃபயர்லாம் பண்ண முடியல. இங்கேயும் நம்ம வந்து 2 ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். பேஸ்மெண்ட்டில் வந்து அக்கா இருந்தாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் இருந்தோம். பேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த வியூ தெரியாது. அதனால் அக்காவுமே வந்து இங்கே தான் இருந்தாங்க. பேஸ்மெண்ட்டில் ரொம்ப டார்க்காக இருந்தது. உங்களுக்கு பால்கனி வியூ வேணும்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரூம் ரொம்ப பெருசாக இருந்தது. எங்கள் 6 பேருக்கு இந்த ஒரு ரூமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி டின்னருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த விலாகோட செகண்ட் டே ட்ரிப்பை வந்து நான் இன்னொரு விலாகாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம அமேசான் கார்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? இங்க இருக்க பூச்சி சாப்பிட்டு அட்டை பூச்செல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ போறோம். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருக்கு गाइस. வாங்க गाइस போலாம். உங்களுக்கு கொடுக்குறோம் गाइस அட்டை பூச்சில கொஞ்சம்.